ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரை இருக்க குழந்தைங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரை என்ன டைமில் உணவுகள் கொடுக்கலாம், அப்புறம் அவங்க நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, போன் டெவலப்மெண்ட்டுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கான மீல் பிளானும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ்டான உணவுகள் கொடுக்கும்போது குழந்தைங்க டிஃபிஷியன்சி எதுவும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக வளருவாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வரை இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம சேனலில் ஃபுட் சார்ட்ஸ் இருக்குது. பேபி ஃபுட் சார்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். என்னோட குழந்தைக்கு நான் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 6 மாதம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்ப்பால் தான். 6 மாதம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஒரு வேளை மட்டும் ஃபுட் கொடுத்துக்கலாம், மற்ற நேரம் எல்லாம் தாய்ப்பால். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மீல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். 9 மந்த்ஸ் மேலே 3 மீல்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்நாக் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் மிட் மார்னிங்கில். 12 மந்த்ஸ் வரை தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் ரொம்பவே அவசியம். சாலிட் ஃபுட் ஒரு பழக்கத்துக்காக தான் பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்காக சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தாய்ப்பாலையோ ஃபார்முலா மில்க்கையோ நிறுத்திடக்கூடாது. அது அவசியமாக 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இதான் 10 மந்த்ஸ் பேபிக்கான ஃபுட் ஷெடியூல். குழந்தைங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கேப்பில் சாலிட் ஃபுட் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒரு ஸ்நாக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டே ஃபுல்லாகவே ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஷெடியூல்னால், ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு சாலிட் ஃபுட் கொடுக்கறதுக்கு 1.5 மணி நேரம் கேப் இருக்கணும். ஏன்னா ஃபார்முலா மில்க் தாய்ப்பாலோட கம்பேர் பண்ணும்போது டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு கேப் இல்லாமல் சாலிட் ஃபுட் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், பசி இருக்காது, அதனால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த மீல் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதுலேருந்து தான் இருக்கும். இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாகவே வெயிட் கெயின் ஆவாங்க. அப்புறம் மிட் மார்னிங் ஈவினிங் டைம் கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் லிஸ்ட் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் வீடியோவில். இட்லி தோசையை ரிப்பீட் பண்ணாமல் நம்ம வேறு ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அப்போ தான் அவங்க இட்லி தோசையை எதிர்பார்க்காம வேறு ஃபுட்ஸும் நல்லா பழகிப்பாங்க. பேன் கேக்லாம் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. டெய்லியுமே 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் ஏதாவது ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அது ஹெல்த்தியான வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எல்லா உணவுகள்லையும் நெய்யும் சேர்த்து கொடுக்கலாம். அதுவும் குழந்தைங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எது செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா திக்காக கெட்டியாகவே செஞ்சு கொடுங்க, தண்ணியாக செஞ்சு கொடுக்காதீங்க. அப்போ தான் குழந்தைங்க 2 வாய் சாப்பிட்டா கூட நல்லா சத்தானதாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கூட ஜூஸ் மாதிரி கொடுக்காம ஃப்ரூட்ஸ் மாதிரியே கொடுக்குறது நல்லது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு நல்லாவே நார்ச்சத்து கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வார்ம் வாட்டராக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இது குழந்தைங்களுக்கு மிட் மார்னிங்கில் கொடுக்கறதுக்கான ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டு. ஸ்நாக்ஸ் குழந்தைங்க பசியை பொறுத்து கொடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது 3 மீல் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பசியை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட் குழந்தைங்க ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு முக்கியமாக சேர்த்துக்க வேண்டிய உணவுகள். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க உணவில் சேர்த்துக்கும் போது குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகலை அப்படின்ற கவலையே இருக்காது. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ப்ளேலிஸ்ட்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த உணவுகள் கொடுத்தாலும் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அலர்ஜி எதுவும் இல்லைன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இது நான் என் குழந்தைக்கு ஃபாலோ பண்ண டயட் பிளான். இதில் ஏதாவது ஃபுட் உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்க ஷெடியூலும் அதாவது டைமிங்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.